ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு நான் பாயாசம் செய்கிறேன். அது பாருங்க எதில் செய்கிறேன்ட்டு லாப்சி. இது வந்து உடச்ச கோதுமை பாருங்க, உடச்ச கோதுமை இதில் நான் செய்கிறேன். எப்படி செய்யலான்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு நெய் விட்டுருக்கிறேன். நெய் விட்டு முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வறுத்தாச்சு, முந்திரி பருப்பு எடுத்துடலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த லாப்சியை போட்டு வறுக்கணும். கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டாலே நிறைய ஆயிடும். லாப்சி அளவு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் போட்டாலே நிறைய ஆயிடும். உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. நான் ஒரு கப்புக்கு போட்டிருக்கிறேன். நெய் விட்டு நல்லா நெய் விட்டு வருங்க கொஞ்சம் நேரம். அப்போதான் அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. அதனாடி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. உடச்ச கோதுமை இப்போ தண்ணி பாருங்க. ரெண்டு மூணு கூட கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். 3 கப்பு ஊற்றிருக்கேன், கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கெட்டியாயிடும். வெந்ததுக்கப்புறம் கெட்டியாயிடும். 3 கப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. இதில் வேகத்தில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டால் போதும். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஹை பண்ணிக்கோங்க. ஹை பண்ணி இது கொதித்த உடனே நம்ம லிட்டு போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டால் போதும். 3 விசில் 4 விசில் விட்டால் போதும், வெந்துடும். அப்புறம் பார்க்கலாம். வெந்ததுக்கப்புறம் இது கொதிச்சதுக்கப்புறம் நான் மூடிட்டு லிட்டை வெயிட் போட்டுருவேன். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ வெந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெந்துடும். இந்த மாதிரி வெந்துடும். இப்போ இதில் நான் வெள்ளைப்பாகு ஊற்ற போகிறேன். வெல்லம் வந்து இது இந்த கப்புக்கு நான் எடுத்திருக்கேன்னா, இந்த கப்புக்கு 3/4 கப், ரொம்ப நிறச்சி எடுக்கல, 3/4 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு மண்டை வெல்லம், ஒரு சைஸ் மண்டை வெல்லம். அப்படியே உங்களுக்கு இனிப்புன்னு ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கொஞ்சம் நுணுக்கி பாகு எடுத்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன். ஊற்றிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். நான் இதை வடிகட்டி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. கொஞ்சம் இதெல்லாம் நல்லா கிண்டிட்டு ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கோம். கொஞ்ச நேரம் நல்லா இதாகி கொதிக்கட்டும், மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும். அப்புறம் பால் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இப்போ கலரே மாறிடுச்சு பாருங்கள். வெள்ளைப்பாகு இனிப்பு கொஞ்சம் கூடும். நம்ம கொதிக்க வைக்க வைக்க கொஞ்சம் இனிப்புக்கு தன்மை கூடும். அதனால தான் நல்லா கொதிக்கிறப்ப இதையே நம்ம தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வெள்ளைப்பாகுக்கு வச்சு ஊற்றுனோம்னா இதை சக்கரை பொங்கலாகவும் செய்யலாம். இந்த இதில் சக்கரை பொங்கலாகவும் நீங்கள் இதை இப்படி செய்யலாம். இப்போ நான் பாயாசங்கிறனாடி 6 லிட்டர் பால் பாருங்கள் காய்ச்சி வச்சுருக்கேன். நல்ல திக்கான பால், 6 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிடலாம். சிம் பண்ணிக்கோங்க. ஊற்றிடலாம்.
இப்போ இந்த 1/2 லிட்டர் பால் உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இறுகிரும். இது கெட்டித்தன்மை உள்ளது. இந்த சம்பா இது உடச்ச கோதுமை வந்து தன்மை உள்ளது, உடச்ச கோதுமை. அதனாடி கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகிடும். அதனாடி பால் எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகிடும். இப்போ இதுக்கு அந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டுடலாம். இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு போட்டாச்சு. நான் உங்ககிட்ட காமிச்ச உருக்குன நெய், வீட்டில் உருக்குன நெய் இது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பாயாசம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சாமி கும்பிட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.